இன்றைக்கு காலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக கைது பயத்துல நடிகர் விஜய் அவர்கள் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு கேள்விகளோட வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. நீதிபதி முன்னாடி அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, கரூரில் நடந்த 39 பேர் மரணத்திற்கு நாங்கள் காரணம் இல்லை, அது அரசு தரப்பு தான் காரணம், அரசு தரப்புல பல்வேறு குறைபாடுகள் இருந்தது என்று சொல்லி, அதை தாண்டி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படிலாம் சொல்லி வழக்குகளை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்விகள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் கைது பயத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காணொலியை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த காணொலியில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். சனிக்கிழமை நடந்திருக்கு, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய், இன்றைக்கு கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு வருத்தம் தெரிவிக்கிறார். இந்த வருத்தம் எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னா, அவரா தெரிவிக்கல, அவரை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய அந்த 4 அல்லக்கைகள் இருக்கு இல்லையா, அவர்கள் எழுதி கொடுத்ததன் பேர்ல இந்த காணொலி வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா உண்மையிலேயே அவர் அந்த காணொலி சொல்லியிருக்காரு, எனக்கும் வருத்தம் தான், என்னால் மட்டும் அந்த ஊரில் எப்படி இல்லாமல் இருக்க முடியும், இருந்திருப்பேன், அது வேறு ஒரு சிக்கலை கொண்டு வந்திருக்கும், அதனால தான் அங்கிருந்து வெளியேறினேன் என்றெல்லாம் சொல்றாரு. பாதிப்பு உங்கள் மனதில் இருந்திருந்தா நீங்கள் திருச்சியோ இல்லை அருகாமையில் மதுரையிலையோ எங்கேயோ ஒரு இடங்கள்ல நீங்கள் அறை எடுத்து தங்கியிருந்திருக்கலாம். அங்கிருந்து போவதற்கான கரூருக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பல்வேறு முறையில் முயற்சித்திருக்கலாம். நேரடியாக பனையூர் வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக நீங்கள் பனையூருக்கு வரீங்க, ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். சரி, நீங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், சரி அங்கே இருந்தால் சிக்கலாகும் அப்படின்னா உங்களுடைய அடிமட்ட தொண்டர்கள் கூட அந்த களத்துக்கு போகலை. உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்னு யாரும் இல்லை. உங்கள் பின்னாடி உள்ள அந்த 4 பேர், உங்களை சுற்றி உள்ள அந்த 4 பேராவது அந்த கரூர் களத்திற்கு வந்தாங்களான்னா வரலை. எல்லாருமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறை ஆகிட்டாங்க. அது எப்படி நீங்கள் காணொலி வெளியிட்டதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க, வீட்டு விட்டு வெளியே வராங்க, ஆதோ அர்ஜுனா செய்தியாளர் சந்திக்கிறாரு எப்படி? அப்போ திட்டமிட்டு நீங்கள் 4 பேரும் நாட்கள் கடக்க கடக்க மக்கள் இதை மறந்துடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் உண்மை. எப்படி கொஞ்சம் இன்னொரு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு கூட நீங்கள் வீடியோ வெளியிட்டிருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நீதிபதி பல்வேறு கேள்விகள் எழுப்பிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, அரசு தரப்பில் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கட்டும். நீதிபதி நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க அப்படின்ற கேள்வி வச்சுட்டாரு. இதை நடிகர் விஜய் அவர்கள் தரப்பு எதிர்பார்க்கலை. இதை எதிர்பார்க்கலை. அதனால் ஒரு அச்சம், ஒருவேளை நீதிபதி கைது வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவாரோன்ற அச்சத்தில் இன்னைக்கு நீங்கள் வீடியோ விட்டுருக்கீங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு நாட்களுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க. இது நம்ம வந்து பிரச்சனை பெரிதாகிடும், இது நம்ம வந்து சால்வ் பண்ணணும், அது வந்து தீர்த்து வைக்கணும், உடனடியாக மக்கள் மத்தியில் நம்ம தோன்றணும் அப்படின்னு சொல்லி காணொலிகளோ தன் தரப்பு நியாயங்களோ பேசியிருப்பாங்க. 4 நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ தான் மேலே வழக்கு வந்துடக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு காய் நகர்த்துங்க, நம்ம கைதாக ஏற்படாது, நம் மீது எந்த குற்றங்களும் இல்லை என்று நிரூபித்து விட வேண்டும். நிரூபிக்கணும்னா நீங்கள் அன்னைக்கே நிரூபிச்சிருக்கலாம். இவ்வளோ காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதை தாண்டி தமிழக முதல்வருக்கு ஒன்று சொல்கிறாங்க. அப்படியே அந்த எல்லாருமே உங்கள் நடிகர் உங்கள் ரசிகர்களை சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் பின்னாடி உள்ள உங்கள் தரப்பு சொல்லுது இல்லையா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட நடிப்பு பிரமாதம் அப்படின்னு. எப்பா சாமி, அதெல்லாம் எங்கேயோ தூக்கி சாப்பிட்றோம். நீ தான் மிகப்பெரிய நடிகனாக இருக்கிய, ஒரு நடிப்பு திறமை அப்படியே காமிச்சிருக்கிற. அப்படியே உருகி பேசக்கூடிய காணொலி இருக்குல்ல, என்னை எது வேணா செய்யுங்க, என்ன சினிமா டைலாக் வேணா எழுதி கொடுத்தானா? என்னை எது வேணா செய்யுங்க அப்படின்னா என்ன காரணம்? மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, தன்னை நல்லவன் போல காமிக்கிறார். தான் மேலே தவறு இல்லை, என்னை என்ன வேணா செய்யுங்க, பார்த்திங்களா மக்கள், அவர் என்ன வேணா செய்யுங்க, அவர் ரசிகர்களை ஒன்றும் செய்ய வேணாம், அவங்க கட்சிக்காரங்களை ஒன்றும் செய்ய வேணான்னு வீடியோ வெளியிடுறாரு பார்த்தியா அப்படின்னு. உண்மையிலேயே உங்கள் கட்சிக்காரன் மீது அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் அன்றைக்கே காணொலிகளை வெளியிட்டிருக்கலாம், அன்றைக்கே உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணலை. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை சமூக வலைதளங்களில் பதிவு போடுறவங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு காணொலியை நீங்கள் வெளியிடுறீங்க, காணொலியில் பேசுகிறீங்க. சமூக வலைதளங்களில் என்ன நடக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுதா? உங்கள் சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்களா, அல்லது நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை யாரு கூட அப்படி டூயட் பாடிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்களா? வெளிப்படையாக அந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் கூட ஒரு 2-3 மணி நேரங்களில் சமூக வலைதளங்கள் என்ன போடுறாங்கன்னா,
ஒட்டுமொத்தமாக அரசின் மீதும் காவல்துறை மீது மட்டும்தான் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. சரி வைக்கிறாங்க, அதன் பிறகுமாகுது சரி நம்ம மீதும் கொஞ்சம் தவறுகள் இருக்கு அப்படின்னு திருந்துவாங்களான்னு பார்த்தா இல்ல. எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு முன்னாள் அமைச்சரின் பெயரை சொல்லி அவர் காலை நெரிச்சு கொன்னுட்டாரு மருத்துவமனையில, ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. இப்பேற்பட்ட காணொளிகளை, இப்பேற்பட்ட பதிவுகளை உங்க ரசிகர்கள் வெளியிடுறாங்களே, போடுறாங்களே, இதனால சமூகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் என்பதை கொஞ்சமாவது யோசிச்சிருக்காங்களா? அவங்க இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க. இவ்வளோ இப்போ ஒரு ஆடியோலாம் நான் கேட்க முடிஞ்சுது. அவர் காலை வச்சு மிதிச்சு கொன்னுட்டாரு, பச்சிளம் குழந்தைய கழுத்து நெரிச்சு கொன்னுட்டாருன்னு ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க ஒரு ரசிகன் ஒருத்தன். இதை பார்த்தா மக்கள் என்ன கோவப்படுவாங்க, கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு விதமாக ஒரு ரியாக்ட் ஆகி கலவரம் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? உங்கள் தனிப்பட்ட ஒரு அரசியல் பரப்புரைக்காக தமிழ்நாட்டை சுடுகாடாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? உங்கள் கூடயே ஆதவன் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் போட்ட பதிவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நேபாளம் போன்ற கலவரங்கள் அப்படின்னு கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு பதிவை போட்டுட்டு அதை டிலீட்டும் பண்ணிட்டார் ட்விட்டரில். இதெல்லாம் வந்து தெரியாமல் நடக்கிறதா? தெரியாமல் நடக்கிறதா? அதாவது ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க, தவறு நம்ம மேலே இருக்கு, அப்போ இதை எப்படியாவது திசை திருப்பணும். அரசியல்வாதி பக்க அரசியல்வாதி நீ தெளிவாக தெரிஞ்சிருச்சு. உங்க எல்லாம் ஆச்சரியம் சிக்குச்சுன்னா வேற மாதிரி போயிருமோன்னு பயமா இருக்கு. ஆமா, மிக தெளிவான அரசியலை நீ பண்ற, அது நல்லா தெளிவா தெரியுது. செத்து எவ்வளவு நாள் ஆச்சு, அது வீடியோ போட உனக்கு 4 நாள் ஆகுது. என் போதையில் எதுவும் இருந்தீங்களா? மதுவில் எதுவும் இருந்தீங்களா? மது போதையில் எதுவும் கிடந்தீங்களா? அப்படியே உருக்கந்தாங்க நீ கண்ணீரா விட அழுதுதான் புலம்பேன். காணொலி ஒரு 1/2 மணி நேரம் காணொலி போடுறதுன்னு அதுன்னு எழுதி கொடுத்து கரெக்டாக 3 நிமிஷம் நினைக்கிறேன். எழுதி கொடுத்ததை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிட்டிங்க. ஏன் கூடுதலாக வார்த்தைகள்லாம் சொல்ல இல்லையா? செத்தது உங்களுக்காக தான் வந்து செத்தான். கீழ்த்தனமான அரசியலை செய்றீங்க நடிகர் விஜய். இது மிக ஆபத்தான அரசியல். நீ பக்க அரசியல் பண்ற. நீ பிணத்தின் மீது அரசியலை அழகா நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன்னை நீ சேஃப்டியா பார்த்துக்கணும், தனக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதுன்றதுல கரெக்டா இருக்க. உன்னால ஒரு மாவட்ட செயலாளர் கைது, நகர செயலாளர் கைது. நீ தாமதமா வந்ததனுடைய விளைவு அவருடைய மனைவி கண்ணீரோட அழுகுறாங்க. அதில் அந்த அவங்க மனைவி ஒன்று சொல்றாங்க, நானே மயங்கி தான் போயிட்டேன், எனக்கே தண்ணி தெளிச்சு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒரு மாவட்ட நிர்வாகியோட மனைவி எங்க இருப்பாங்க நினைக்கிறீங்க? கரெக்டாக ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கே மயக்கம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க? அவங்களும் உங்கள் ரசிகர் நினைக்கிறேன், அவங்களும் பல மணி நேரம் காத்திருந்து அவங்களே மயக்கம் போட்டு போயிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இன்னும் பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ தூரத்திலேருந்து உங்களை பார்க்க வந்தவர்களுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சமாக யோசிச்சிருக்க வேணாம்? நீங்கள் என்ன யோசிச்சிருக்க வேணாம்? 15 நாள் அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, சிறையில் இருப்பாங்க. அது இல்லையே, 15 நாள் இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் இறந்தவர்களுக்கு என்ன 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 சொல்ல போறீங்க? இறந்தவர்கள் குடும்பத்திற்கு காசு கொடுத்தா போயிரும்ன்ற அந்த மனப்பான்மையிலே இருக்கீங்களா? 4 நாள் ஆகுது நீங்கள் வீடியோ வெளியிட. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. நீ உண்மையிலேயே நியாயமற்றவன் நேர்மையானவன், நீ அன்னைக்கே பேசியிருக்கணும். அன்னைக்கு நான் முதல் நாள் காணொலி வெளியிடும் போதே சொன்னேன், காவல்துறையிடம் நீங்கள் அனுமதி கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, தடியடி நடத்தியாவது உங்களை கொண்டு போய் உள்ளே நிறுத்திருப்பாங்க, கொண்டு போய் காட்டியிருப்பாங்க. என்ன அப்படி கைது தானே, என்ன பண்ணிட்டு போகிறாங்க? அப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இவரை கைது பண்ணிடுவாங்க நீதிமன்றம் அப்படின்னா ரசிகர்களுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறீங்க, எச்சரிக்கை பண்ணுறீங்க, என்னை கைது பண்ணிட்டா தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணிருங்க அப்படின்னு. அதுதானே அடுத்த கட்ட திட்டமிடலை மிக சிறப்பாக நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த வேலை வெக்கமால உங்களுக்கு இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு? உங்களால் பாதிக்கப்பட்டவன் பல பேர். இப்போ நீங்கள் உங்களை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க, என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியே கலவரம் ஆயிருமனா? தடியடி நடத்தி விரட்டி வாங்க. உங்கள் ரசிகர்கள்லாம் தடியை தூக்குனா தெரிச்சு ஓடக்கூடியவர்கள். கொள்கையே என்னன்னு தெரியல, கொள்கை பிடிப்புனா என்னன்னு தெரியல. நீங்கள் தான் ஒரே ஆள், தலைவனுக்கே ஒன்றும் தெரியல, அப்புறம் தற்கூரி ரசிகர்களுக்கு என்ன தெரியும்? அரசு குற்றம் சொல்லிங்க, சரி அரசு அதெல்லாம் சரி. அந்த நியாயத்தை, உங்கள் பக்கம் நியாயத்தை நீங்கள் முன்னாடியே தெரிவிச்சிருக்கணும். 4 நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீதிமன்றங்கள் வாயிலாக நம்ம தற்காத்து கொள்ள முடியுமான்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. நீதிபதி இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டாரு, சரி அதெல்லாம் சரிங்க, நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க, விஜய் தாமதமாக வர காரணம் என்னன்னு கேட்டவுடனே பதில் சொல்ல முடியாமல், ஓஹோ ஒருவேளை நீதிமன்றம் நமக்கு கைதான ஆணையம் பிறப்பிச்சிரும், நம்ம கைதாயிரும் என்ற அச்சத்தில் காணொலி வெளியிட்டு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நீங்கள் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர். இந்த மாதிரி அரசியல்லாம் எப்பா பிரமாதமாக பண்ணுறீங்க நடிகர் விஜய். அரசியல்லாம் சூப்பராக பண்ணி எழுதி கொடுக்குறேன், எந்த லூசு பயன் தெரில. இது ஆபத்தான அரசியல். இதை கைவிட்டுருங்க.